மைசூர் போண்டாவும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு ரயில் சட்னி, இந்த ரெண்டும் இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் மைசூர் போண்டா, இந்த மழைக்கு இதமாக சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்நாக் உண்டுன்னா இந்த மைசூர் போண்டா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வெளியில் நல்லா கிறிஸ்பாக இருக்குது, உள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக. ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துடுங்க. கோதுமை மாவுலையும் செய்யலாம், ஆனால் ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது மைதா மாவில் தான், அதனால நான் மைதா மாவில் போட்டிருக்கேன். அரை கப் அளவுக்கு தயிர், 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் சமையல் சோடா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம், நறுக்குன கருவேப்பிலை, சின்ன சின்னதாக நறுக்குன பச்சை மிளகா காரத்துக்கு நீங்கள் எவ்வளோ வேணுனாலும் சேர்த்துக்கிடுங்க உங்களுக்கு தேவைக்கு. 1 இன்ச் சைஸுக்கு இஞ்சி. இதை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பெசரி எடுத்துக்கிடலாம். நம்ம வடை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிடுங்க. இந்த மழை சீசனுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். காரமாக ஒரு வேர்க்கடலை சட்னியாது, இல்லைனா பொட்டுக்கடலை சட்னியாது, இல்லைனா ரயில் சட்னின்னு நம்ம சொல்லுவோம், அந்த சட்னியாது ஏதோ ஒன்று வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி பார்த்து விடுங்க. தயிர் எடுக்கச்சில ரொம்ப புளிப்பும் இல்லாமல் மீடியமான புளிப்பில் இருக்க தயிர் எடுத்துடுங்க. கையால் பிசைஞ்சால் தான் நல்லா வரும், ஸ்பூனெல்லாம் சரிப்பட்டு வராது. ஒரு 5 to 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துடுங்க. நல்லா, அதாவது இப்படி கைகளை இப்படி வச்சுட்டு பீட் பண்ணி எடுக்கிற மாதிரியே எடுங்க. நல்லா விரல்கள்லாம் இப்படி வச்சுட்டு நல்லா அடித்து இப்படி பிசைஞ்சு விடுங்க. இது ஸ்பூனால் கலக்குனா நல்லா வராது, தெரியுதா? நல்ல ஏர் பபிள்ஸ் செட் ஆக நல்ல சாஃப்ட் கிடைக்கும். வெளியில் நல்ல கிறிஸ்பாகவும் உள்ள நல்ல சாஃப்டமான ஒரு அசத்தலான ஒரு போண்டா. நீங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக அடித்து எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த போண்டா வந்து நல்லாயிருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நல்லா கலக்கிறது மட்டும் நல்லா கொஞ்சம் கலந்து வச்சுட்டிங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. ஒரு சாஃப்டான, வெளியில் ஒரு கிறிஸ்பான நல்ல ஒரு போண்டா சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் இதேமாதிரி அடித்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 15 to 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ சட்னி ரெடி பண்ணிடலாம். அரை கப் பொட்டுக்கடலை. இந்த ரயில் சட்னிக்கு வந்து பொட்டுக்கடலை அதிகமாகவும் தேங்காய் வந்து ரொம்ப பேருக்கு கொஞ்சமாக சேர்த்தா போதும். சும்மா கொஞ்சமாக தேங்காய், பொட்டுக்கடலை வந்து அரை கப் சேர்த்துருக்கேன், தேங்காய் வந்து கொஞ்சமாக, ரொம்ப கொஞ்சமாக சேருங்க. ஒரு 5 to 6 பச்சை மிளகா போடுங்க, ஒரு 3 பல்லு பூண்டு, 1 பீஸ் இஞ்சி. காரம் கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஜீரகம், 1 பீஸ் புளி போட்டுடுங்க, நீண்ட நேரம் கெட்டு போகாமல் இருக்கும். டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை. சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்ச சட்னியோட தாளிப்பு கொட்டிட்டா ரயில் சட்னி ரெடி ஆயிரும். எதுக்காக ரயில் சட்னி அப்படிங்கிறதுனால, நீண்ட நேரம் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுனால தேங்காய்லாம் ரொம்ப கம்மியாக சேர்த்து, பொட்டுக்கடலை அதிகம் சேர்த்து வைப்பாங்க. 4 to 5 மணி நேரம் அது கெட்டு போகாமல் இருக்கும். தண்ணி உங்களுக்கு தேவைக்கு விட்டுடுங்க. நம்மளோட சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு.
நம்மள போண்டா மாவும் ரெடி ஆயிடுச்சு. தெரியுதா ஏர் பபிள்ஸ்? இப்போ இதை சுட்டு எடுத்துடலாம். ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு எப்போவுமே கடலெண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஹெல்த்துக்கு கூட நல்லது. ரீஃபைண்ட் ஆயில் எல்லாமே ஆல்ரெடி ப்ராசஸ் ஆன எண்ணெய், அது மறுபடியும் நம்ம ஹீட் பண்ணுறது நல்லதுக்கு இல்லை. செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் கிடச்சுன்னா அந்த எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். எண்ணெய் சூடாகட்டும். இந்த போண்டா வந்து கைனால் எடுத்து போட்டால் தான் நல்லாயிருக்கும். கரண்டியில் அந்த அளவுக்கு நல்லா வராது. ஃப்ரை பண்ணச்சில் மீடியமான ஃப்ளேமில் இருக்கட்டும். இவ்வளோங்க, சின்ன சின்ன டிப்ஸ் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா எல்லாமே ஈஸியாக பண்ணி எடுத்துடலாம். அப்படியே எடுத்து அப்படி போட்டுற வேண்டியதான். எந்த அளவுக்கு கொள்ளுதோ அந்த அளவுக்கு போட்டுடுங்க. போண்டாஸ் இதே போல் மேலே எழும்பி வந்ததுக்கு அப்புறமா மாற்றி போடுங்க. நம்ம போண்டாஸ் எல்லாமே நல்லா வெந்துச்சு பாருங்க. இதே போல் கோல்டன் கலர் வந்த உடனே எடுத்துடலாம். சவுண்ட் எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோ கிறிஸ்பாக இருக்கும் வெளியில். நம்மளோட போண்டாவும் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் எல்லாருமே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.